ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, காதலிக்காக அம்மாவையே தியாகம் செய்த ஒரு பையனை பற்றின ஒரு ஸ்டோரி தான். எப்படி அம்மாவையே காதலிக்காக தியாகம் செய்தான்றது இந்த ஸ்டோரினோட இறுதியில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25 வயது காதலிக்காக 50 வயது அம்மாவை தியாகம் செய்த மகன். அம்மா அவனுடைய உலகம். அப்பா இறந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை முழுவதும் அவள்தான். 50 வயதில் கூட தன் ஆசைகளை ஒதுக்கி மகனுக்காக வாழ்ந்தாள். அவன் சிரித்தால் அவளுக்கு உயிர் வந்தது. ஆனால் விதி அமைதியாக சிரித்துக்கொண்டே இருந்தது. அவன் பெயர் கார்த்திக். வயது 28. கனவுகள் நிறைந்த இளைஞன். அம்மாவின் தியாகம் அவனுக்கு வழக்கமாகிவிட்டது. அவளின் கண்ணீரை அவன் கவனிக்கவே இல்லை. அவனுக்குள் வேறு ஒரு உலகம் உருவாகி வந்தது. அந்த உலகத்தின் பெயர் நித்யா. 25 வயது. அழகு, நவீன எண்ணங்கள். கார்த்திக்கின் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கொடுத்தவள். அவளின் சிரிப்பு அவனை மறந்தவனாக்கியது. அம்மா பின்னால் நிழலாக மாறினாள். உன் அம்மா ரொம்ப பழைய எண்ணம் என்றாள் நித்யா. அந்த வார்த்தை கார்த்திக்கின் மனதில் விதையாக விழுந்தது. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையென நம்பினான். அம்மாவின் அறிவுரை அவனுக்கு சுமையாக தோன்றியது. முதன் முறையாக அவள் தேவையற்றவனானாள். அம்மா கேட்டால், என்னம்மா இப்பெல்லாம் பேசவே மாட்டேங்கிற? அவன் பதிலே கொடுக்கவில்லை. அவள் கண்களில் பயம் குடியேறியது. அவன் மாறிவிட்டானோ என மனம் நடுங்கியது. அந்த நடுக்கம்தான் ஆரம்பமாகியது. நித்யா கேட்டாள், நம்ம வாழ்க்கைக்கு தடையாய் இருக்கிறவங்களை விட்டுடணும் தானே? அந்த தடை யார் என்று அவனுக்கு தெரிந்ததே இருந்தது. ஆனால் அவன் மனம் ஒப்புக்கொள்ள மறுத்தது. காதலும் கடமையும் மோத ஆரம்பித்தன. மோதலில் காதல் வெல்லத் தொடங்கியது. ஒரு நாள் அம்மா நோய்வாய்ப்பட்டாள். உடல் பலவீனமாய் படுக்கையில் கிடந்தாள். கார்த்திக் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லை. வேலை இருக்கு என்றான். அந்த வார்த்தை அவளை கொன்றது. நித்யாவுடன் கார் பயணம். அம்மா வீட்டில் தனியாக. மருந்து நேரம் கடந்தது. அவள் கண்ணீருடன் மகனின் புகைப்படத்தை பார்த்தாள். நான் உனக்கு சுமையாக இருக்கிறேனா என்றாள். மனதுக்குள் அம்மா மயங்கி விழுந்தாள். பக்கத்தில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார்கள். டாக்டர் சொன்னார், உடனடி அறுவை சிகிச்சை தேவை என்று. சைன் போட மகன் வேண்டும் என்று. அவன் போன் எடுக்கவில்லை. அந்த நேரம் கார்த்திக் நித்யாவுடன் ரெஸ்டாரண்டில் இருந்தான். வீட்டிலிருந்துதான் என்றான். போனை பார்த்து வீட்டிலிருந்து என கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் அலட்சியப்படுத்தினான். நித்யா சொன்னான், நம்ம நேரம் ஸ்பாயில் பண்ணாதே. அவன் போனை சைலண்டில் போட்டான். அம்மா ஐசியூவில், உயிர் நூலிலையில். மகனை பார்க்கணும் என்றாள். யாருக்கும் அவனை அழைக்க முடியவில்லை. கடைசியில் அவள் அமைதியானாள். மகனின் மனதில் காதலும் அம்மாவின் பாசமும் மோதத் தொடங்கும் பகுதி. இரண்டையும் ஒரே நேரத்தில் காப்பாற்ற முடியாத நிலை உருவாகியது. அவன் எடுத்த சிறிய முடிவு பெரிய புயலுக்கு விதையாகியது. காதலியின் வார்த்தைகள் அவன் மனதை மெதுவாக மாற்றுகின்றன. அம்மாவின் தியாகம் சாதாரணமாக தோன்ற ஆரம்பித்தது. இங்கேயே அவன் தவறான பாதையில் காலடி வைக்கிறான். அம்மாவின் அமைதி சொல்லாத வெளிப்படுகிறது. அவள் மகனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க தயாராகிறாள். இந்த மௌனம்தான் மிகப்பெரிய காயமாகிறது. மகன் எடுத்த முடிவு அம்மாவின் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. அவளது கனவுகள், ஆசைகள் அனைத்தும் நசுங்குகின்றன. ஆனால் அவள் எதிர்ப்பே காட்டவில்லை. இந்த தியாகம் ஒரு நாள் மகனை துரத்தும் விதையாக மாறுகிறது. இப்போதே தெரியாத வழி பின்னால் தண்டனையாக மாறும் அல்லவா? கதை இங்கே இருந்து உண்மையான இருண்ட பாதைக்கு நுழைகிறது. அதே நாள் நித்யா அழைத்தாள். நம்ம ஃபியூச்சர் பிளான் பண்ணலாமா என்றாள். அவன் மௌனமாய் இருந்தான். அவளுக்கு கோபம் வந்தது. ஸ்டில் யுவர் மாம் திங்கிங் என்றாள். அந்த ஒரு வாக்கியம் அவனுக்குள் ஏதோ உடைந்தது. அவள் இல்லை என்றான். நித்யா சொன்னாள், குட், நவ் ஃப்ரீ. அந்த சிரிப்பு அவனை பயமுறுத்தியது. அவனுக்கு உணர்வு வந்தது. அவன் அம்மாவை தியாகம் செய்தான் என்று. காதலுக்காக அல்ல, சுயநலத்துக்காக என்று. அந்த உண்மை கொடூரமாக அவனுக்கு தெரிந்தது. நித்யாவை விட்டுவிட்டான். அவள் சிரித்து கொண்டே சென்றாள். அவளுக்கு இழப்பு இல்லை. அவனுக்கு எல்லாமே இழப்பு, அம்மாவை தவிர. வீடு வெறுமை. அம்மாவின் வாசனை மட்டும்
அவன் இரவில் தூங்க முடியவில்லை. அவள் குரல் காதில் ஒலித்தது, சாப்பிட்டியா என்று. வீடு வெறுமையானது. அம்மாவின் வாசனை மட்டும். அவன் இரவில் தூங்க முயன்று தூங்க முடியாமல் அவன் குரலில் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவன் அம்மாவின் புகைப்படம் முன் உட்கார்ந்தான். மன்னிச்சிடு அம்மா என்றான். புகைப்படம் பேசுமா? அமைதி மட்டும் பதிலாக இருந்தது. அமைதிதான் தண்டனை. அவன் சமூக சேவையில் சேர்ந்தான். அம்மாவைப் போல பெண்களை பார்த்தான். அவர்களின் கண்ணீரில் அம்மாவை கண்டான். அவன் உதவி செய்தான். ஆனால் பாவம் குறையுமா? ஒவ்வொரு அம்மாவும் அவளை பார்த்து சிரித்தார். அந்த சிரிப்பு அவனை குத்தியது. நான் தகுதியில்லாத மகனாயிற்றே, என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் என நினைத்தான். வாழ்க்கை அவனை மன்னிக்கவில்லை, அவனும் தன்னை மன்னிக்கவில்லை. ஒரு நாள் அம்மாவின் கல்லறைக்கு சென்றான். மழை பெய்தது. அவன் முழங்காலில் விழுந்தான். நான் உன்னை கொன்றேன். மழை அவன் கண்ணீரை மறைத்தது. அவனுக்கு புரிந்தது, அம்மாவின் தியாகம் திரும்ப வராது என்று. காதல் போகும், அம்மா மட்டும் போனால் உயிரின் பாதியே போய்விடும் என்று. காலம் நகர்ந்தது. அவன் தனியாகவே வாழ்ந்தான். திருமணம் செய்யவில்லை, தகுதி இல்லை என்றான். அது அவனுடைய தீர்ப்பானது. சில இரவுகள் அவன் அம்மாவை கனவில் பார்த்தான். அவள் சிரித்தாள். நான் கோபம் இல்லை என்றாள். அவன் அழுதான். கனவு உடைந்தது. அவன் வாழ்ந்தான், ஆனால் உயிரோடு இல்லை. ஒவ்வொரு சுவாசமும் நினைவுகளானது. ஒவ்வொரு நினைவும் தண்டனையானது. இதுதான் தன்னுடைய வாழ்க்கை. ஒரு மகன் செய்த தியாகம் அது தியாகம் அல்ல, ஒரு தவறு. அந்த தவறு ஒரு வாழ்க்கையை எடுத்தது, மற்றொன்று உயிரை சாக வைத்தது. இந்த கதை காதல் பற்றி அல்ல, துரோகம் பற்றியும் அல்ல, அம்மாவின் மதிப்பு பற்றி, அதை இழந்த பின் புரியும் வழி பற்றி. உலகத்தில் எல்லாம் திரும்ப கிடைக்கும், பணம், காதல், மரியாதை. ஆனால் அம்மா என்னும் உறவு ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைத்தது நமக்கு. அவள் 50 வயது. அவள் வாழ ஆசைப்பட்டாள். ஆனால் மகனுக்காக தியாகம் செய்தாள். மகன் காதலுக்காக அவளையே தியாகம் செய்தான். இந்த கதை ஒரு எச்சரிக்கை. அம்மாவை அலட்சியப்படுத்தாதே. அம்மாவை அலட்சியப்படுத்தும் ஒவ்வொரு மகன்களுக்கும் இந்த கதை பாடமாக அமையும். அவள் தடையல்ல, அவள் அடித்தளம். அது உடைந்தால் எல்லாமே வீழ்ந்துவிடும். காதல் வாழ்க்கையை அழகாக்கலாம், ஆனால் அம்மாதான் வாழ்க்கை. அதை மறந்தவன் எதையும் பெற்றாலும் எல்லாவற்றையுமே எப்பொழுதுமே இழந்து கொண்டே இருப்பான். என்ன நேர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லவ்ன்ற பேரில் பெத்த அம்மாவே விட்டுட்டு தாங்க இருக்கிறாங்க. அவங்கள அலட்சிப்படுத்தி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய தியாகத்தை யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. உங்களால் முடிஞ்ச அவங்க அம்மாவை போய் கேட்டு பாருங்கள். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும். ஆனால் எல்லா ஆசைகளுமே உதறி விட்டது தான் பசங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் ஜஸ்ட் 51 வீடியோஸ்லேயே 6 மந்த்லேயே மானிட்டேஷன் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களோட சேனலும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னா நம்மளுடைய ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அதில் வழங்கப்படும். தேங்க்யூ.